அஸ்ஸலாமு அலைக்கும். 1-2-2025 மேப் நிறுவனத்தின் வருடாந்த ஸ்காலர்ஷிப் அவார்ட்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷன் செரமனி பிரிட்டிஷ் காலேஜ் ஆஃப் பிசினஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி BCBIT மெயின் ஸ்ட்ரீட் பில்டிங் மாவனெல்ல இந்த முகவரியில் மிகச் சிறப்பாக நடந்து முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். மண்டபம் நிறைந்த மக்கள் திரளுடன் 125க்கும் மேற்பட்ட மாவனெல்லை மற்றும் மாவனெல்லையை சூழவுள்ள கிராமங்களில் வசிக்கும் மாணவ மாணவியர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பல சிறப்பு அதிதிகளையும் கொண்டு இந்த நிகழ்வு மிக மன நிறைவுடன் நடந்து முடிந்தது. இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டு உற்சாகத்தையும் ஆலோசனைகளையும் வழங்கிய அனைவருக்கும் மேப் நிறுவனத்தின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தவிர சதகத்துல் ஜாரியாவாக தங்களது மாதாந்த கொடுப்பனவுகளை தொடர்ந்து தந்து இந்த நிறுவனத்திற்கு இன்று வரை தோள் கொடுக்கும் அனைத்து உறவுகளின் நலம் வளம் செழிக்க எம் பிரார்த்தனைகளையும் இணைத்துக் கொள்கின்றோம். மற்றும் பள்ளி நிர்வாக அங்கத்தவர்களுக்கும் வந்திருக்கும் பிரமுகர்களுக்கும் பெற்றோர்கள் சிறார்கள் மற்றும் மாற்றுமத சகோதர சகோதரிகளுக்கும் இனிய சலாம். நான் ஷைஃபா அப்துல் மலிக், இங்கிலாந்து மேப் நிர்வாக குழுவின் ஒரு அங்கத்தவர். அந்த வகையில் நான் வந்திருக்கும் அனைவரையும் மிக அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். மாவட்ட அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டன் என்கிற வார்த்தைகள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள், அறியாதவர்களும் இங்கே இருப்பீர்கள். அதனால் மேப் இந்த நிறுவனம் பற்றி கட்டாயம் நான் அந்த நிர்வாக குழுவில் அங்கத்தவர் என்ற வகையில் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். மேப் என்ற இந்த நிறுவனம் 2010ஆம் ஆண்டு இலங்கையில், அதாவது மாவனெல்லை மண்ணிலிருந்து கல்வி கற்பதற்காக இங்கிலாந்து சென்ற சில சகோதரர்களால் இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் உண்மையில் அடிமட்டத்தில் தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கின்றது. கடந்த 15 ஆண்டுகளாக இதே வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. இன்றும் கூட இதனால் உதவி பெற்றவர்கள் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் சேவைகள் பற்றி நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த வகையில் கை கொடுத்திருக்கின்றது. தேவையான தருணத்தில் ஸ்காலர்ஷிப் வழங்கி ஊக்குவித்திருக்கிறது. முழுக்க கல்விக்கான பாதையை திறந்துவிட்டு ஒரு ஆரோக்கியமான பிரஜையை சமூகத்துக்கு தரும் வகையில் இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. தவிர மாவனெல்லை மற்றும் மாவனெல்லையை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் பின்னடைவில் உள்ள கிராமங்களுக்கு மின்சார வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்தது, தண்ணீர் வசதிகளை செய்து கொடுத்தல் போன்ற உதவிகளை செய்திருக்கின்றது. தவிர பாடசாலை புத்தகங்கள், பாடசாலை சீருடைகள், பாதணிகள் மற்றும் அபியாச புத்தகங்களை வருடம் அதன் ஆரம்ப காலம் தொட்டே தொடர்ந்து வழங்கி இன்று வரையும் வழங்கிக் கொண்டு தனது சேவையை முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ரமலான் மாதத்தில் ட்ரை ஃப்ரூட்ஸ் பொருட்களை பின்னடைவில் உள்ள குடும்பங்களுக்கு வழங்கி தனது சேவையை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் முக்கியமான ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்க அந்த சகோதரர்களுக்கு நெடுங்கால கனவு என்பது அவர்கள் இதனை அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தை ஏற்படுத்தி அதை தேசிய அளவிலான பாடவிதானங்களை கொடுத்து எங்களது மக்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். தொடர்ந்து அவர்களது கல்வியை தொடர முடியாத அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருந்திருக்கின்றது. அந்த வகையில் நல்ல உள்ளம் படைத்த ஒரு சகோதரர் மற்றும் அவரது குடும்பத்தினர் இப்போது நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த மாடி கட்டடத்தை எங்களுக்காக அன்பளிப்பு செய்து அந்த கனவையும் கூட நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பிரிட்டிஷ் காலேஜ் ஆஃப் பிசினஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ஒரு காலேஜ் பின்னணியில் ஆரம்பமாக இருக்கிறது. எனவே இந்த எங்களது குறிக்கோள்களை தடையின்றி செயலாற்றுவதற்கு எங்களுக்கு கரம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தினர். எனவே அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் அவர்கள் மறுமைக்கான ஒரு முதலீட்டை செய்திருக்கிறார்கள். அவர்களின் எல்லா வகையிலும் அவர்களை அருள் மற்றும் அவர்களை விசாலமாக்கி வைக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நீங்களும் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். எனவே நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் இது பற்றி இந்த ஐடி இன்ஸ்டிடியூட் பற்றி நாங்கள் நிறைய பேச இருக்கின்றோம். அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நாங்கள் பேசுவோம். கண்டிப்பாக சொந்தமாக இதனை முடித்துக் கொண்டு அடுத்து இலங்கையிலிருந்து இந்த நிறுவனத்தை கடந்த 15 வருடங்களாக தூணாக தாங்கி நின்று அவரது
வேலை மக்களுக்கும் மத்தியிலும் சிறப்பாக இதனை இயக்கி வரும் செயலாளர் ரிக்கார்ட் ரியால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்ள வேண்டும். அதே நேரம் அவரோடு இணைந்து இன்னும் ஓரிருவர் அவருக்கு கை கொடுத்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு செயலாளர் ரிக்கார்ட் ரியால் அவர்களை வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக வேலை நினைக்கிறேன். இங்கு வருகை தந்துள்ள மஸ்ஜித் பள்ளிவாரிய தலைவர் செயலாளர் அவர்களே மற்றும் மற்ற பள்ளி நிர்வாக சபை உறுப்பினர்களே, சகோதரர் சிபி அவர்களே மற்றும் மாலை சாயா கல்லூரி டெப்யூட்டி பிரின்சிபல் ஐயப் சார் அவர்களே மற்றும் சகோதரர் முதல்வில் அவர்களே மற்றும் எமக்கு நிறுவனத்தின் மாற்றுவன சகோதரர்களாக உதவி செய்யும் போது இணைந்து செயல்படும் ஜாமினி சார் அவர்களே மற்றும் சர்வதாக சொன்னது போல் இந்த கட்டிடத்தை எமது நிறுவனத்துக்காக இலவசமாக தந்து பல செயல்களை ஆற்றிக் கொண்டிருக்கும் சகோதரர் சகோதர அவர்களே, அவர்களே மற்றும் எமது குழுவின் அங்கத்தவர்கள் ரசான் பர்வீஸ் உட்பட மற்றும் இயங்கிக் கொண்டிருக்கும் சகோதரர் மற்றும் அங்கத்தவர்களே, இங்கு வருகை தந்துள்ள பெற்றோர்களே, மாணவ மாணவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே நாங்கள் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து சுமார் 15 வருடங்கள் ஆகின்றன. கடந்த 15 வருடங்களாக மாநில சூழ உள்ள மாணவ மாணவியருக்கு எங்களால் முடிந்த உதவிகளை அவர்கள் உயர்கல்விக்காக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் நிறுவனம் ஆரம்பித்ததன் நோக்கமே மாநிலை சூழ உள்ள சகோதர சகோதரிகளுக்கு கல்விக்காக உதவி செய்வதற்கு, வேறு எந்த உதவிகள் இல்லை. அவர்களை கல்விக்காக உதவி செய்வது என்றால் எமது கான்ஸ்டிடியூஷன் படியே ஒரு சகோதரர், ஒரு மாணவர், ஒரு மாணவி ஒரு வீட்டில் கல்வி கற்று உயர் கல்வி கற்று சிறந்த ஒரு இடத்துக்கு சென்றால் அந்த குடும்பத்தை அவரால் பார்த்துக் கொள்ள முடியும் என்ற ஒரே ஒரு நோக்கில் இங்கிருந்து இங்கிலாந்து சென்று மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் பல வேலைகளிலும் மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் அவங்களது பணத்தில் ஒரு தொகுதியை மாநில மக்களுக்காக எனக்கு ஒதுக்கி வருடாவருடம் பல நிகழ்ச்சிகளை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கு அதனுடைய நிர்வாகத்தில் ஒருவரான சகோதரி சைபா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அங்கு இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும் நிர்வாக சபை உறுப்பினர்கள் மற்றும் அதன் அங்கத்தோர் அனைவருக்கும் நாங்கள் சார்பாக எமது இலங்கை கிளை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு கட்டாயம் அவர்கள் அனைவருக்கும் துவா செய்து கொள்ளுங்கள். எனவே என்னென்றால் இது ஒன்றும் எங்களது அல்ல, அவர்கள் தரும் உதவிகளை நாங்கள் இடையிலிருந்து உங்களுக்கு பெற்றுத் தருவதுதான் எங்களது வேலை. எனவே கட்டாயம் அவர்கள் அனைவருக்கும் துவா செய்து கொள்ளுங்கள். இன்று நாங்கள் இந்த நிகழ்வில் உயர்கல்வி கற்றும் மாணவர்கள் 20 பேருக்கு உயர்கல்வி கற்பதற்கான ஸ்காலர்ஷிப் வசதிகளையும், இன்னும் பாடசாலை கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் 150 பேருக்கு தேவையான ஸ்டேஷனரி புத்தகங்களை வழங்குவதற்காக உள்ளோம். எனவே இந்த நிகழ்வுக்கும் அனுசரணை வழங்கிய அந்த கமிட்டிக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் இந்த சகோதரர்களை தெரிவு செய்வதற்கும் எனக்கு ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்தும் பலர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் இங்கு அழைத்ததும் எல்லா பிரதேசத்திலிருந்தும் இங்கு வந்து பல வேலைகளை செய்து மக்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கும் சகோதரர்கள். எனவே அந்த சகோதரர் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் இந்த மெட்ரிகுலேஷன் நிகழ்ச்சிகளை பள்ளிகள் கூடாகவும் வேறு இயக்கங்கள் வேறு நிறுவனங்கள் கூடாகவும் செய்வதற்கு நீங்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே அறிவித்தது போல இந்த கட்டடம் சுமார் நான் நினைக்கின்ற இன்று 3.4 லட்சம் ரூபாய் கூட ரெண்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை முபாரக் அவர்களது குடும்ப அங்கத்தவர்கள் அனைவரும் மஷூராபடி இந்த நிறுவனத்துக்கு இலவசமாக வழங்கியுள்ளார்கள். எனவே முபாரக் சகோதரர் அவர்களுக்கும் அவரது குடும்பத்துக்கும் அல்லாஹ் மேலான புரிதலை கொடுக்க வேண்டும். நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். என்னால் ஒரு நீண்ட ஒரு முதலீட்டை செய்துள்ளார்கள் அவர்கள். அதன் பிறகு இந்த நிறுவனத்தில் கல்வி கற்கும் மாணவ மாணவியர் அனைவரதும் துஆக்கள் அவர்களுக்கு சென்றடையும். எனவே நாங்கள் முக்கியமாக மாணவர்களை பிரதேசப்பட்ட மாணவ மாணவிகள் கண்டிகளுக்கு வைத்து படிச்சாத மாணவ மாணவிகள் மற்றும் வசதி வாய்ந்த மாணவ மாணவியருக்கு தேவையான, அதாவது டிகிரி வரைக்கும் தேவையான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு இப்போதைக்கு அனைத்து வேலைகளை முடித்துள்ளது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு மாத காலத்துக்குள் இந்த நிறுவனத்தில் அனைத்து கோர்ஸ்களும் ஆரம்பிக்கப்படும். எனவே உங்களிடம் சகோதர சகோதரிகள் தீர்ப்பாங்க, அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாம இருப்பாங்க, என்ன செய்யணும்னு தெரியாம இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நிறுவனத்தை அணுகி உங்களுக்கு தேவையான எதிர்கால கல்விகளை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான விளம்பரங்கள் தேவையான
அறிவுறுத்தல்களை நாங்கள் வழங்குவோம். அப்போது வழங்கும் போது அந்தந்த பிரதேச நிர்வாக உறுப்பினர்களோட கலந்து நீங்கள் விண்ணப்பங்களை வழங்கினால் இன்ஷா அல்லாஹ் தெரிவு செய்து அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உள்வாங்குவோம். எனவே இந்த இன்ஷா அல்லாஹ் அது டிப்ளமா இருந்து டிப்ளமா டிகிரி வரைக்கும் தேவையான அனைத்து கோர்ஸ்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த பிரிட்டிஷ் காலேஜ் ஆஃப் பிசினஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நடைபெறும். இந்த பிரிட்டிஷ் காலேஜ் ஆஃப் பிசினஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முழுமையாக மாவட்ட அசோசியேஷனால் உறுதியான ஒரு நிறுவனம். எனவே எதிர்காலத்தில் பணம் செலுத்தி படிக்கக்கூடியவர் அவர்களுக்கு பணம் செலுத்தி படிக்க முடியும். அதே நேரம் வசதி குறைந்த சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் அடிப்படையில் இந்த நிறுவனத்தில் நாங்கள் கல்வி வழங்குவோம். அதே போல இந்த கல்வி நிறுவனத்தில் கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு தேவையான தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கு எமது மாநில பிரதேச சகோதரர்கள் அதாவது நிறுவனங்களில் இலங்கையில் வெளிநாடுகளில் தொழில் நடத்தி கொண்டிருக்கும் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் எங்களுடன் கதைத்து அவர்களுக்கு தேவையான தொழில் வாய்ப்புகள் அதாவது அங்கு சேர்ந்து தொழில் நடத்த முடியாது என்றால் வீட்டிலிருந்து அதாவது ரிமோட்டாக வீட்டிலிருந்து இந்த ஐடி துறையில் கல்வி கற்ற மாணவ மாணவிகளுக்கு தேவையான தொழிலை வழங்குவதற்கு அவங்க எங்களுடன் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் இன்ஷா அல்லாஹ். எனவே இங்கிருந்து வெளியாகும் மாணவ மாணவிகளுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். எனவே இந்த முக்கியமான விடயங்களை அறிவிப்பதன் நோக்கத்துடன் தான் உங்கள் அனைவரையும் நாங்கள் அழைக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த நிறுவனத்துக்கும் இந்த நிறுவனத்தை நடத்த உதவி செய்து அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் துவா செய்து கொள்ளுங்கள். முக்கியமான நிகழ்ச்சி நடத்துவதற்கு முக்கியமான நோக்கம் எமக்கு அந்த உதவி செய்யும் சகோதர சகோதரிகள் அனைவரும் நிகழ்ச்சிகள் மூலம் இந்த அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அனுப்பும் அந்த பணம் சரியான முறையில் சென்றடைகின்றதா என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. எனவே இவ்வாறான நிகழ்ச்சி மூலம் தான் எதிர்காலத்தில் எங்களுக்கு மேலும் அவர்களது முதலீடுகள் பணங்கள் மூலம் மாநில பிரதேச மக்களுக்கு உதவி செய்ய முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இங்கு வருகிற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடைசியாக வந்த சகோதரர் சட்டத்தனி பகுதி அவர்களை அன்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். எனவே இங்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு நீங்கள் அனைவரும் இங்கு வந்த அனைவரும் எனக்கு தெரியும் இந்த மாநில பிரதேசத்துக்கு மாணவ மாநிலத்துக்கு நிறைய உதவிகளை செய்வதற்கும் அதனால் செய்யக்கூடிய நிறுவனங்கள் தொடர்புடையவர்கள். எனவே கல்வியுடன் தொடர்பு கொண்டு மற்றும் இணைந்து எதிர்காலத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மாநில பிரதேசத்து மாணவ மாநில கல்வி நிலையை உயர்வடை செய்வதற்கு உழைப்பான கேட்டு மேலும் நன்றி தெரிவித்துள்ளேன். நிறுவனத்தின் இலங்கை செயலாளர் ரியான் அவர்களின் வரவேற்புரைக்கு அடுத்தபடியாக நான் நிறுவனம் பற்றி ஒரு சின்ன ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டு அடுத்த நிகழ்வுகள் போவோம். இங்கிலாந்திலிருந்து இயங்கும் அந்த மேப் நிறுவனமானது கிட்டத்தட்ட 13-14 அங்கத்தவர்களை கொண்டுதான் அங்கிருந்து இயங்குகின்றது. எந்த தனிப்பட்ட இயக்கங்கள் ஆட்களினது தனிநபர்களினது எந்த தலைவருமின்றி சுயமாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த மேப் நிறுவனம். நாங்கள் எந்த ஒரு விடயத்துக்கு தீர்மானம் எடுப்பதாக இருந்தாலும் மெஜாரிட்டி எடுத்துதான் நாங்கள் தீர்மானங்களை எடுப்போம் என்பதையும் நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்த நிகழ்வுக்கு போகலாம். அதுக்கு முன்னதாக சட்டத்தரணி ஃபௌசின் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அடுத்து உரை நிகழ்வதற்காக மாவனல்லை மஸ்ஜிதுல் ஹுதா பள்ளி செயலாளர் சகோதரர் முனாஸ் அவர்களை அழைத்திருக்கிறேன். பணிப்பாளர் நிர்வாக அலுவலர்களே, இங்கே வருகின்ற பள்ளி பரிபாலன சபை தலைவர்கள் செயலாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே நாடு வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக கருதலாம். இந்த நிறுவனமானது கடந்த காலங்களில் பல நல்ல நிகழ்ச்சிகளை செய்து வந்தவை எனக்கு தெரிந்த ஒரு விடயம். வருடத்தோடு இவ்வாறான நிகழ்வுகளை நடத்தி வந்ததொன்று. அந்த வரிசையில் இன்றைய தினமும் இவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெறுவதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்காக உழைக்கின்ற மாவட்டலை வாசிகள் இந்நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கும் கல்வியினை கொண்டு கொண்டிருக்கும் தொழில்பாடுகளை பெற்றுக் கொண்டிருக்கும் அந்த நல்ல உள்ளங்களுக்கு வல்ல அல்லாஹ் அருள்புரிய வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்வதோடு இது வரைந்திருக்கின்ற நீங்கள் அந்த சாதனைகளில் ஈடுபட வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை நான் உங்கள் முன்வைக்கின்றேன். உண்மையில் இந்த அசாதாரண சூழ்நிலையில் பொருளாதார நெருக்கடியாலை காலகட்டத்தில் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுவது என்பதை மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்றால் அதை சாரப்படும். அந்த வகையில் இங்கு வருகின்றவர்களுக்கு இந்த நிறுவனத்தின் மூலம் கிடைக்கப்படுகின்ற புலமை பரிசல்கள் அக்கல்விகள் மிகவும் பெருவகையாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிகின்றோம். இந்த அமைப்பின் மூலம் வருகின்ற உதவியாளர்களை பெறுகின்ற மாணவர்கள் எதிர்காலத்தில் சமூக நட்சத்திரங்களாக மாற வேண்டும் என்பது முக்கியமானவர்களே.
தனக்கு இயலாத காலத்தில் தனக்கு உதவி செய்தவர்களை நாங்கள் என்றும் மறக்கக்கூடாது. அந்த வகையில் எமது பிரார்த்தனை, முதலில் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் சீரம் சிறப்புமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அமைப்பின் மூலம் பெற்ற உதவிகளை கொண்டு நீங்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும். அதே போன்று எதிர்காலத்தில் நீங்கள் இவ்வாறான அமைப்புகளில் இணைந்து கொண்டு எமது பின்தங்கிய சகோதர சகோதரிகளுக்காக உங்களது ஒத்துழைப்புகளை வழங்கி தொடர்பு இவ்வாறான நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு உங்களது சேவையை செய்ய வேண்டும் என்பதை எங்கள் அடிமனதில் இருக்கின்ற ஒரு ஆவாகும். அந்த வகையில் முக்கியமாக இந்த நிறுவனம் எடுத்துக்கொண்ட முயற்சி எதிர்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அங்கக்குழுவாக அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி போற்றக்கூடிய ஒரு செயற்பாடாக இளமையில் ஜொலிக்க வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்திக் கொண்டு சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க நன்றி. அடுத்து உரையாற்றுவதற்காக தானிஷ் அவரை அழைத்திருக்கின்றோம். සියලු දෙනාට සුබ සන්ධ්‍යාවක් වේවා. ආයුබෝවන්. අස්ලාම් අලයිකුම්. සමාවෙන්න ඕනේ සිංහල තේරුම් ගන්න කෙනෙක් ඉන්නවා නම් විශේෂයෙන්ම සඳහන් කරන්න ඕනේ අපි මාවනැල්ලේ මම මෙලේරික මහාවිද්‍යාලයේ තමයි වැඩ කරන්නේ. මේ මාවනැල්ල කියන්නේ අපි විවිධ ජාතීන් කීප දෙනෙක් එකතු වෙන නගරයක්. අපි සහෝදරත්වයේ නගරය කියලා තමයි මේ කියන්නේ. අපි මුස්ලිම් සිංහල ජාතීන් හරිම සමගියෙන් ජීවත් වෙන නිසා අද අපිට අපේ රික්කාන් මහත්තයා පොඩි ආරාධනාවක් කළා අපේ දරුවන්ට පොඩි උදව්වක් කරන්න ඕනේ කියලා. විශේෂයෙන්ම මාවනැල්ල ඇසෝසියේෂන් සමාගම මීට පෙර අවස්ථා ගණනාවකදීම අපේ දරුවන්ට උදව් කළා. ඉතින් ඇත්තටම හදවතින්ම මම මෙම මාවනැල්ල ඇසෝසියේෂන් සමාගමට දෙහිමින් ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම යුනයිටඩ් කින්ග්ඩම් වල මේ ප්‍රධාන බ්‍රාන්ච් එකේ සියලුම ස්ටාෆ් එකට දෙහිමින් ස්තුතිවන්ත වෙනවා. thank you so much. මේ කරන උදව් වලින් ඇත්තටම රික්කා මහත්තයා ඔබේ ස්ටාෆ් එකට සහෝදරයින්ට දෙහිමින් ස්තුතියි. බොහොම ස්තුතියි මට මේ අවස්ථාව ලබා දුන්නට. நன்றி. බොහොම ස්තුතියි. நன்றி. அவர் தானிஷ் அவர்கள். அடுத்து உரையாற்றுவதற்காக ஜஹிரா காலேஜ் உப அதிபர் அலிஸ்லர் அவர்களை அழைத்திருக்கிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஃபபிஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி மாவனல்லை மேற்கமைப்பின் செயலாளர் உட்பட அங்கத்தவர்கள் மற்றும் இங்கு வருகின்ற கல்விவாயங்களின் தலைவர்கள், செயலாளர்கள் உட்பட அங்கத்தவர்கள், ஏனைய அங்கத்தவர்கள், அமைப்புகளின் அங்கத்தவர்கள், முக்கியமாக இனாயா டீச்சர் அவர்கள். டீச்சருக்கு ஞாபகம் வைக்கிறதைய நான் டீச்சர் மாணவன் தயார டீச்சர் ஒர்க் பண்ற நேரம் எங்க கிளாஸ் டீச்சரா இருக்கிறாங்க. எனக்கு நிச்சயம் சந்தோஷம் இந்த டீச்சரை கண்டது. மற்றும் இங்கு வருகிறது இருக்கின்ற பெற்றோர்கள், மாணவர்கள், ஏனைய அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப சந்தியாவன். அன்பான பெற்றோர்களே, இந்த மேற்க அமைப்பு நான் நடந்து கொண்ட ஒரு 15 வருட காலமாக இந்த முக்கியமான இந்த செயற்பாடினை தொடர்ந்து செய்து வருகின்றது. நான் நினைக்கிறேன் எனக்கு நிறைய முறை இவர்கள் அழைப்பு தந்திருக்கிறார்கள். அந்த அழைப்பை ஒன்றை கூட தவறுவிடாம அனைத்துக்கும் வகை தந்திருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, இந்த அமைப்பு செய்கிற இந்த பணி மிக முக்கியமானது. பிரித்தானியாவில் வாழக்கூடிய தொழிலுக்காக அங்கு சென்று உழைக்கக்கூடியவர்கள் இந்த கல்விக்காக வேண்டி தங்களுடைய சம்பளத்தில் இருந்து தாங்கள் உழைக்கின்றதில் இருந்து ஒரு சிறிய தொகையாவது அந்த கொடுக்குறன்ற அந்த மனசுக்குதே அது ஆக பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்ததோதான் யோசிச்சு பார்த்தேன். நாங்க சமகாலத்துல கல்வி கற்றவங்க இருக்கிறோம் பேர். நாங்க பாடசாலையில படிச்ச காலத்துல நிறைய பேர் நாங்க உட்பட ஷூ இல்லாமல் பாடசாலைக்கு பேக்கிக்கிறோம். அப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. யூனிஃபார்ம் தானது இல்ல. நிறைய பிள்ளைகளுக்கு உடுக்கிறதுக்கு அந்த யூனிஃபார்முக்கு மிச்சம் கஷ்டப்படுவாங்க. சாப்பாடு கொடுக்கறது இல்ல. அந்த பிஸ்கட் தருவாங்க அந்த காலம் பாடசாலையில. இப்ப யாராவது ஒரு பிள்ளை ஷூ இல்லாம ஸ்கூலுக்கு போகுதா? அவங்களுக்கு கோப்பி புத்தகம் வாங்கி கூட வழியில வாங்கிக்கிறாங்களா? இல்ல. வேணும்னு அனுப்பாங்க இருந்தா வேணும்னே அனுப்பாம இருந்தாலே அல்லாம இந்த குறைபாடுகளோட யாராவது பாடசாலைக்கு வராண்டு 33 வருஷ காலம் ஒரு நாளும் இல்லை. நான் கண்டதில்லை. இப்ப எங்க அனுபவம் என்னன்னா, அந்த பரீட்சைகள்ல குறைந்த புள்ளி எடுக்கக்கூடியவங்க அடையாளம் கண்டு அவங்களுக்கு ஸ்பெஷலா ப்ரொஜெக்ட் போடுறோம். என்ன ஸ்கூல் செய்து இந்த மாணவர்கள் கல்விக்கு மிக பிரசித்தமான ஒரு இடமே. பிரபலமான 2 பாடசாலைகள் இருக்குது. தமிழ் மொழி மூல பாடசாலைகள், ஏனைய சிங்கள மொழி மூல பாடசாலைகள் இருக்குது. நிறைய ப்ரொஜெக்ஷன் போடுறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த உலகம் வாழறது இல்லை, பெற்றார் அனுப்புறது இல்லை. சின்ன சின்ன காரணங்கள், காய்ச்சல், தடுமல், தலைவலி, கிளினிக் போனோம், இது மாதிரியான காரணங்கள். ஆனா நிறைய நிறுவனங்களுக்கு இது உதவி செய்யறதுக்கு, நிறைய தனிநபர்கள் இருக்கிறாங்க உதவி செய்யறதுக்கு.
எனவே எங்களுக்கு சமூகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு இடத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும்டா அது கட்டாயமாக கல்வியூடாகத்தான். இதை கட்டாயமாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தணும். எனவே தரமொன்றிலிருந்து ஆரம்பிக்கின்ற இந்த கல்வி பல்கலைக்கழகம் வரைக்கும் போற நேரம் நாங்க எளியவர்கள் இடர்படுற நேரம் எங்களுக்கு கிடைக்கிற பொருள் ரீதியான உதவிகள், பண ரீதியான உதவிகள் மிக பெருமதியானதாய். எனவே இவர்களால் இந்த செய்யப்படுகின்ற பணி நான் எனக்கு முன்னாள் பேசின நிறைய பேர் பிரார்த்தனை செஞ்சாங்க. அவங்களுக்கு இந்த பழக்கத்தை ஏற்பட்டு நானும் அதே பிரார்த்தனை செய்து தொடர்ந்தும் இவங்களுக்கு இவ்வாறான உதவிகளை செய்யறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் அந்த மனசை கொடுக்கறதோட அந்த பலத்தினை கொடுக்கணும். எனவே இப்ப கல்விக்கான வாய்ப்புகள் முழுமையாக திறக்கப்பட்டிருக்குது. கேட்ட கொஞ்சமும் மூடி இல்லை. எங்களை பிரச்சனை என்னன்னா நாங்க எந்த இடத்தால் உள்ளுக்கு போகணும்ன்றதை தேடி கொள்வது மட்டும்தான். எனவே இந்த பாடசாலைகள் செய்து, டெக்னிக்கல் காலேஜஸ் செய்து, யூனிவர்சிட்டிகள் செய்து, ஏழை நிறுவனங்கள் செய்து, அதே மாதிரி எங்க மாவட்டங்களில செயல்படக்கூடிய மிக முக்கியமான நிறுவனங்கள் ஒன்று இந்த நிறுவனம். எனவே இதுவும் முழுமையான கல்விக்கான ஏற்பாடுகளை செய்ய நேரம் பெற்றோராகிய நாங்கள் இதை சரியா விளங்கிக் கொள்வோம். எங்கட பிள்ளைகளை எந்த இடத்துக்கு அனுப்பி அதனை சமூகத்துக்கு பொருத்தமான, சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பள்ளியாக மாற்றுவது எந்த இடத்துல நாங்க உதவி செய்து கொண்டா அதுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது. எனவே நான் நீண்ட நேரத்தை எடுத்துக்கொள்ளல. இங்கு தொடர்ந்தும் இந்த முறை அழைத்தமைக்காக நான் இந்த நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்து தொடர்ச்சியாக இந்த வேலைகளை செய்யறதுக்கான ஏற்பாடு முழுமையான இந்த வசதியினை எல்லாம் வழங்க வேண்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். மிக நன்றி ஐயர் சார். அடுத்து 2 உறவுகள் இணைந்திருக்கிறார்கள். திருநெல்வேலி பள்ளி நிர்வாகத்தினர் ஃபௌசர் அவர்கள் மற்றும் லோயர் தம்சீல் அவர்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். தொடர்ந்து உரையாற்றுவதற்காக ஒரு சிறு உரையாற்றுவதற்காக லோயர் தம்சீல் அவர்களை அழைக்கிறோம். தலைவர் உறுப்பினர்களே மற்றும் அழைப்பை வந்திருக்கின்ற அறிஞர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே உங்களுக்கு தெரியும், அழியாத செல்வ கல்வி. அந்த கல்விக்காக உதவி செய்வது இஸ்லாம்ல ஒரு சிறப்பு ஜாரியா. அந்த அடிப்படையில் தான் இந்த நிறுவனம் மாவட்ட அசோசியேஷன் என்ற இங்கிலாந்தில் வைக்கின்றவர்களை கொண்டு ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டு மாணவர்களின் கல்விக்காக உறுதுணையாக நின்று உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே நாங்கள் கல்வியை தான் முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாட்டை பொறுத்தவரையில எங்களது சொத்துக்கள் அளிக்கப்பட்டுள்ளது மற்றும் பல விடயங்கள் எங்களுக்கு எதிராக விடயங்கள் நடைபெற்றுள்ளது. ஆனால் இந்த கல்வியை யாராலும் அளிக்க முடியாது. ஆகவே பெற்றோர்களாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி உண்மையாக கல்வியை சிறந்த முறையில் கொடுத்தால்தான் நல்ல எதிர்காலம் அமையும். உங்கள் சமூகத்தில் நல்ல பலவாளர்கள், புத்திஜீவிகள், தலைவர்கள் உருவாக்குவார்கள். அந்த அடிப்படையில அதை நோக்காக கொண்டு இந்த நிறுவனம் உண்மையிலே பெரிய பணியை செய்கின்றது. அளவுக்காக இந்த நிறுவனத்தின் உறுப்பினர்களுக்கு உதவி செய்கின்றவர்களுக்கு அனைவருக்கும் மேலான கூலியை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். சிக்கலை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து பரிசு கொடுக்கும் அந்த நிகழ்வை தொடர்ந்து அவர்கள் நடந்தார். கடைசியாக சிலர் இணைந்து கொண்டார்கள். அவர்களுக்கும் இந்த இன்ஸ்டிடியூட்டை பற்றி தெரியாமல் இருக்கும் சிறிய ஒரு விளக்கத்தோடு நாங்கள் ஸ்காலர்ஷிப் அவார்டிங்கை ஆரம்பிப்போம். எனவே நிறுவனத்தின் அங்கத்தவர்கள் பயிர்ந்தவர்களான அவர்களுடைய ஆசை அவர்கள் நிறுவனத்துக்கு ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பிக்க வேண்டும் என்று அந்த வகையில் பல வருடங்களாக திட்டமிட்டு பிரிட்டிஷ் காலேஜ் ஆஃப் பிசினஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற உயர்கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்து முடிவு செய்துள்ளோம். இந்த கட்டிடத்தை அந்த கல்வி நிறுவனத்தை நடாத்துவதற்கு இந்த கட்டிடத்தை ஒரு எல்லாருக்கும் தெரியும் அவர்களது குழு அங்கத்தினர் அனைவரும் இணைந்து நமக்கு இலவசமாக தந்துள்ளார்கள். எனவே எல்லோரும் அவர்களுக்கான துவா செய்து கொள்ளுங்கள். இந்த கல்விக்காக வேண்டி இவ்வளவு முக்கியமான மாவட்டம் டவுன்ல கொமர்ஷியலைஸ் ஆன ஒரு இடத்துல இப்படி ஒரு பில்டிங் வந்து தாராண்டது லேசான விடயம் உண்டல்ல. எனக்கு தெரியும் கடந்த ஒரு மாதமா இந்த வேலைகளுக்கு நாளைக்கு வந்து போற நேரம் எல்லாம் எவ்வளவு பேர் இந்த பில்டிங் கேட்கிறாங்க. கேட்டு தரும்படி பெரிய மோதல்கள் கேட்கிறாங்க. அப்படி இருந்தும் அவர்கள் இந்த கல்விக்காக வேண்டி, அதாவது மாநிலத்தில் சொல்ல சகோதர மாநிலருக்கு கல்விக்காக வேண்டி முக்கியமாக வசதி குறைந்த மாணவ மாணவர்களுக்கு கல்விக்காக நடாத்தும் நிறுவனத்துக்கு அவங்க குடும்பம் முழுமையாக விவசாயம் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு மீண்டும் நிறுவனம் சார்பாகவும் அவருடைய சமூகம் சார்பாகவும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில்
இன்ஷா அல்லாஹ் ஒரு 20 உயர்கல்வி கற்கும் யூனிவர்சிட்டி மற்றும் டெக்னிக்கல் காலேஜ் மற்றும் உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் இன்னும் 150 பாடசாலை மாணவர்களுக்கான புத்தகங்கள் வழங்க வைக்கப்படும். எனவே அந்த நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக முதலாவதாக இந்த புத்தகங்களை வழங்க வைப்பதற்கு மஸ்ஜிதுல் ஹுதா பள்ளி தலைவர் சகோதரர் பிரவாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அயான் வெளிகமனை சேர்ந்த அயான் முஜீப் வெளிகமன அடுத்த வழங்குவதற்காக தேசிய பாடசாலை அமைச்சர் அவர்களை அன்புடன் கரீப் அகமது மூத்தவரன் உஸ்மான் மூத்தவரன் அஃபான் மூத்தவரன் அவர்களுக்கு மீனாட ஸ்காலர்ஷிப் காமினீஸ்வர் அவர் காமினீஸ்வர் अंधेर ನಡೆಯಲಿಗಮ ಸಪ್ನ ನಡೆಯಲಿಗಮ ராமேஸ்வர ஸ்டோரி இது நேரோகி போய் முடிந்து கொண்ட சகாரான ஐவர் பாதிராஜா அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்வில் புத்தகங்களை வழங்க வைப்பதற்காக மஸ்ஜிதுல்லா பள்ளி நிர்வாக உறுப்பினர் சகோதரர் சிபி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காமில் குறிப்பிட்ட காமில் فايزان والفيديو நன்றி சகோதரர் சிபி அவர்களுக்கு. அடுத்ததாக இந்த புத்தகங்களை விநியோகத்திற்கு மஸ்ஜிதுல்லா பள்ளி செயலாளர் சகோதரர் ஆசிரியர் முனாஸ் அவர்களை அன்போடு அவர்களுக்கு. அடுத்ததாக இந்த புத்தகங்களை விநியோகத்திற்கு வேளாண் நிறுவன உரிமையாளர் அவர் முகாமில் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நான் சேவா நன்றி சகோதரர் முகாமில் அவர்களுக்கு. அடுத்தது இந்த நிகழ்வின் முக்கியமான நிகழ்வான உயர்கல்வி கற்கும் மாணவர்கள் ஒரு தொகுதியினருக்கு ஸ்காலர்ஷிப்பை வழங்கி வைப்பதற்காக எங்களுக்கு இந்த கட்டிடத்தை தந்து உதவியுள்ள முபாரக் அவர்களையும் விநாயகர் அவர்களையும் அவர் சகோதரர் தெக்கி அவர்களையும் அன்போடு Ali Shabri Fatima Shahuma Sayyid Ayan Maulana Fatima Ilma Yas Muhammad Fatima Rahma Muhammad Nasar Fatima Alia அடுத்து இந்த புத்தகங்களை வெளியிடுவதற்கு சட்டத்தரணி பௌதீன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ராம்லான் ரஷாத் ஷராப் தனாகம அக்ரம் தனாகம ஜஸாக்கல்லாஹு சரத்தமி பௌதீன் அவர்களுக்கு
அடுத்த இந்த புத்தகங்களை சரசாமி கம்சி அவர்கள் அன்போடு இருக்கிற அமார் இருக்கிற அமார் இருக்கிற பாஜா பாஜா இருக்கிற ஹபீஸ் இருக்கிற உஸ்மான் இருக்கிற மஸ்லூம் இருக்கிற உம்ரா இருக்கிற ஷஃபா இருக்கிற அடுத்த தொகுதி வாழ்விற்கு பள்ளி பரிமாண சபை சாதிக் அடுத்து இந்த பகுதியை வழங்குவதற்கு சஹாரா ஒரு ஆதில் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஹாஜரா கிரேட் 10 ஹாஜரா சுமையா கேட்குறீங்க சுமையா சுமையா கேட்பையா சகோதர சுவாமி அவர்களுக்கு இந்த இப்போது அடுத்த தொகுதியை வழங்கி பாத்திமா பூட்டாவா ஈஷா பூட்டாவா ரஷீத் அடுத்த தொகுதியை வழங்கியதற்காக எமது நபிபதி நித்யானந்தவர் சகோதரி சைஃபா அவர்களையும் சகோதரர் மணிக்கர் அவர்களையும் அன்புடன் நிகழ்வை முடிவில் பெற்றுக்கொள்ளாத உங்களது காண்களை பொறுத்து சகோதரர் பெற்றுக்கொள்ளுமாறு சகோதரி சைஃபாவிடம் இதுவரை பொறுமையாக இருந்து இந்த நிகழ்வுகளை மிக அழகாக்கி தந்த மிக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்ப நிறுவனத்திற்காக நாட்டு வாழ் கட்டிடத்தை அன்பளிப்பாக தந்து கொண்ட சகோதரர் மற்றும் அவர் குடும்பத்தினருக்கு எல்லாம் மேலும் மேலும் அவர்களின் ஆயுளை ஆரோக்கியத்தை விசாலமாக்கி வைப்பானாங்க. அதுடன் இந்த ஐடி நிறுவனம் பற்றி நான் ஒரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும். இந்த நிறுவனம் இங்கிலாந்திலிருந்து ஒரு 35-40 பேரின் ஸ்டாண்டிங் ஓடர்ஸ்ல தான் ஆரம்பமான நகர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு காசை கொண்டுதான் நாங்கள் இதனை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். எனவே இப்போது நாங்கள் இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்னும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக இது மிகப்பெரிய பிரமாண்டமாக ஆரம்பமாக இருக்கிறது. எனவே மறுமைக்கான முதலீடு என்பது நாங்கள் பிறந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் ஒரு தலைமை என்று சொல்லலாம். எனவே உங்களில் வசதி படைத்தவர்கள் இதனை நகர்த்தி கொள்வதற்கு கை கொடுக்கலாம். எங்களோடு சேர்ந்து தோல் கொடுத்து இதனை பிரமாண்டமாக நகர்த்தி கொள்ள நீங்களும் எங்கள் செயலாளர் அவர்களை தொடர்பு கொண்டு இணைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டபடி உங்கள் மிக பெருமதியான நேரத்தை இணைத்து உங்கள் வந்திருந்து மிக பெருமதியான அறிவுரைகளை தந்து கொண்ட அனைவருக்கும் மிக நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த கட்டிடம் மிக பிரமாண்டமான முறையில் திறக்கப்பட இருக்கிறது. எனவே எல்லாருடைய ஒத்துழைப்பும் உதவியும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படும். எனவே எல்லாரும் எங்களோடு நின்று போன் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த நிகழ்வை நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். இதுவரை பரிசு பெறாதவர்கள் உங்கள் பெயர்களை கொடுத்து பரிசுகளை பெற்றுக் கொள்ளலாம். மற்றும் மீண்டும் ஒரு முறை இந்த கட்டிடத்தை எமக்கு அளித்த முதலில் அல்லாஹ்வுக்கும் தொடர்ந்து இதனை அன்பளிப்பாக இவருக்கு வழங்கிய அந்த குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் மேலும் மேலும் அவர்கள் ஆயுள் ஆரோக்கியத்தை நீடித்து எல்லாவற்றிற்கும் விசாலத்தை கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் இங்கு வருகிற அனைத்து உள்ளவர்களுக்கும் நான் இந்த நிகழ்ச்சியை சுபானல்லாஹ்